கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே தொடர்ந்து கடந்த 7 மாதங்களும் அவர் கிருபையாய் நடத்தினார். கிருபையாய் கொடுத்த இந்த 8வது மாதத்தினுடைய இந்த முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த மாதத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த 8வது மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமானது 56ஆம் சங்கீதத்திலே அந்த 8வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது கண்ணீருக்கு பலன் உண்டு. நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு பலன் உண்டு. வடிக்கிற கண்ணீர் விருதாவாய் போகாது. கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, அது உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ சமூகத்தில் வடிக்கிற எல்லாருடைய கண்ணீருக்கும் நிச்சயமாய் தேவன் பதில் நிச்சயமாய் தருவார். கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஏன்னா அப்படி தான் வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்குது. அது தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. தேவ சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர் எல்லாமே அது தேவ சமூகத்திலே அவருடைய கணக்கிலே இருக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு இந்த நாட்களில் கடந்த 7 மாதங்களாக எந்த காரியத்துக்காக கண்ணீர் வடித்து செபித்தீர்களோ, கலங்கினீர்களோ, கண்ணீர் வடித்தீர்களோ, தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தீர்களோ, அந்த கண்ணீரெல்லாம் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். அந்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் அவர் செய்வார். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த 126ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அப்படியானால் கண்ணீரோடு விதைக்கிற எல்லா விதைகளுக்கும் ஒரு கெம்பீரமான ஒரு அறுவடை உண்டு, ஒரு பலன் உண்டு. அப்போ அந்த நாட்களில் கடந்த நாட்கள் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு, ஒரு அறுவடை உண்டு. கண்ணீரால் விதைத்த எல்லா விதைகளுக்கும் இந்த மாதத்தில், இந்த 8வது மாதத்தில் நல்ல ஒரு அறுவடையை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். என் ஆண்டவர் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். அன்னாளுடைய கண்ணீரை கண்டவர் மிகவும் மனம் கசந்து அழுதால் கர்த்தர் அவளுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினார். அவருடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான். ஆண்டவர் அவனுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவனை குணமாக்கி 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அவனை பலப்படுத்தினார். அதே போல தான் ஆகாரும் கண்ணீரோடு வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். ஆண்டவர் அவளுக்கு நல்ல ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்தார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் கடந்த 7 மாதங்களும் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு, பலன் உண்டு. நிச்சயமாய் நல்ல ஒரு அறுவடைய ஆண்டவர் தாமே இந்த 8வது மாதத்தில் அவர் உங்களுக்கு தருவார். காரணம், தேவ சமூகத்தில் வடிக்கிற எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார், அளந்து வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அதற்கேற்ற பலனை ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவர் தருவார். நீங்கள் வடித்த கண்ணீர் வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் பிரயாசம் வீண் போகாது. கர்த்தர் சகலத்திலையும் உங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். உங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கிருபையாய் கொடுத்த ஆண்டவரே, இந்த 8வது மாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். கடந்த நாட்களில் வடித்த எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தில் நீர் பதில் கொடுக்கறதுக்காக, நீர் பலன் கொடுக்கறதுக்காக, நல்ல ஒரு அறுவடை கர்த்தர் கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வடித்த கண்ணீர் ஒருபோது வீண் போகாது. எந்த காரியத்துக்காக கடந்த 7 மாதங்களும் கண்ணீர் வடித்தார்களோ, கர்த்தர் தாமே அதற்கேற்ற பிரதிபலனை இந்த 8வது மாதத்தில் கொடுத்து உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.